பார்த்த பொழுது அவர்களுடைய கஷ்டமெல்லாம் காணாமல் போனது. அருளின் ஊக்கினை எம்மேல் புதுப்பித்தரணும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீவை அனைத்திலிருந்தும் காத்தருளீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம் வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். உண்மையில் வந்துவிட்டது. இஸ்ரேலர்கள் மேல் இறைவன் வைத்த அன்பையும் அவர்கள் எதிர்கால வளர்ச்சியையும் குறிக்கிறது. இருளில் இருந்து ஒளிக்கும் துன்பத்திலிருந்து இன்பத்திற்கும் அழைத்துச் செல்லும் இவ்வாசகத்திற்கு மனம் தரலாமல் செவிமடுப்போம். ஆண்டவரின் மாட்சி உண்மையில் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் மொழி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரே உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்பொழுது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறையருள் வார்த்தைகள்
மற்றும் 5-6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பது அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருள்வாக்குகளில் ஒன்றிலிருந்து 12 வரை. ஏரோது அரசு காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் இங்கே, அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவரிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களால் இஸ்ராயலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா, ஆங்கிலத்தில் எப்பிஃபனி என்று அழைக்கிறோம். லத்தீன் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய இந்த எப்பிஃபனி என்பது ஆங்கில சொல்லுக்கு இன்னொரு சொல்லை சொல்லி நமக்கு பொருள் கற்பிக்கிறது. மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் என்று சொன்னால் வெளிப்படுத்துதல் என்பது. இங்கே என்ன வெளிப்படுகிறது? என்னத்தை வெளிப்படுத்துகிறார் கடவுள்? அன்பார்ந்தவர்களே, மெசியா ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார். ஒரு குடும்பத்துக்குள்ளே பிறந்திருக்கிறார். ஒரு மனுஷி வழியாக பிறந்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷி அன்னை மரியாள், பரிசுத்தமான பெண்மணி, கடவுளுக்கு உகந்தவர், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். அவர் வழியாக பிறக்கிறார் பூமியில். பிறந்த குழந்தை அரசருக்கெல்லாம் அரசராக இருந்தாலும், எல்லாவற்றையும் தனது கரங்களுக்குள்ளே வைத்திருந்தாலும், எல்லா வல்லமையும் சக்தியும் அவருக்கு இருந்தாலும், அவர் ஒரு எளிய குழந்தையாக, ஏழை குழந்தையாக ஒரு சிறிய மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். குழியில பிறக்கிறார்.
ஆடு மாடுகளை மத்தியிலே பிறக்கிறார். பாறைக்குள்ளே பிறக்கிறார். அது ஒரு பாறை. இப்படிப்பட்ட இந்த சாதாரண குழந்தையாக தோன்றுகின்ற இந்த குழந்தை யார் என்று இந்த உலகிற்கு இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லையே. அவர் யார் என்று இந்த உலகுக்கு தெரிய வேண்டுமே. அதை கற்பிப்பவர் யார், அதை அறிவிப்பவர் யார், அது பற்றி எந்த மனிதனுக்கு தெரியும்? ஒருவருக்கும் தெரியாது. ஒருவருக்கும் தெரியாது. முதலில் இந்த செய்தி, இந்த தெரிவித்தல், அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் என்பதை அன்னை மரி தெரிந்து கொள்கிறார். எமது மீட்பின் மறைக்குள்ளே இன்று வெளிப்படுத்தி சாவுக்குரிய எங்களது மனித தன்மையை அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாவா தன்மையின் ஆட்சியார் எங்களை புதுப்பித்து ஆகவே வாழுதல் முதன்மை வாழுதலோடும் அரிய நிலமுவோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு கொண்டிருந்த காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்த உண்மை காணிவிட கொண்டாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாயின் நாடுகள் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை இவர்களுக்கு மாறுபடவாய். அவர் படித்தவாறு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன். உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தின் பின்னம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
உங்களோடு இருப்பாராக. தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உரியாக திகழ செய்வாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழும் கீழ் திருப்பலி நிறைவுற்றது. வார்த்தையின்று மனிதராக வாழ்ந்தே பூமி புலர்ந்ததே, வாழ்வு வளர்ந்ததே, வானத்தூளை வாழ்ந்து பாடு கேட்குதே, மகளிர்கள் சொல்லி மனம் பார்த்துதே. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். May God bless you all, may God bless you all. வானம் மகிழ்ந்ததே, வசல் தீர்ந்ததே, தேவன் என்று நம்மை தேடி வந்ததே வந்ததே. வாக்கள் நிறைவேறதே, காலம் நிறைவேறதே, வார்த்தை என்று மனிதனாக மாறுதே மாறுதே.